கண்ட புறம்போக்குகளை ஒப்புக்கொள்ளாதீர்கள் என்று இன்றைக்கு சனாதன சனியன்கள் நம்மை மீண்டும் வைதிக பள்ளத்தாக்கில் தள்ளுவதற்கு எத்தனிக்கிறார்கள். அதற்கு இப்பொழுது அவர்கள் முருகனை துணை கலைக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு மாநாடு அவர்கள் நடத்துகிறார்கள். எங்க மதுரை 6 படை வீடு இப்பொழுது அவர்கள் கையில் இருப்பது மாதிரி கனவு காணுகிறார்கள். பழமுதிர்ச்சோலை இருக்கிற தொகுதி திமுக வென்ற தொகுதி. திருப்புறங்கம்பம் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் வென்ற தொகுதி. என் பெருமைக்குரியவர்களை 6 படை வீட்டிலே திருத்தணி வேலவன் குன்றம் என்கிற திருத்தணி திமுக வென்ற தொகுதி. எல்லாவற்றுக்கு மேலாக ஒன்றை சொல்லுகிறேன், சுவாமிமலை. அந்த சுவாமிமலை தஞ்சையில் இருக்கிறது. அந்த சுவாமிமலையில் வெற்றி பெற்றது யார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால். 6 படை வீட்டிலும் நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். பழனியிலும் நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்பொழுது இவர்கள் முருகன் பெயரை சொல்லி ஒரு அரசியல் செய்கிறார்கள். ஏன் ராமர் பெயரை சொல்லி அரசியல் செய்த அந்த அனுபவத்தில் அவர்கள் தப்பாட்டம் ஆடுகிறார்கள். நீங்கள் ராமன் பெயரை சொல்லி அயோத்தியில் அரசியல் செய்தீர்கள். ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அயோத்தி உள்ளிட்ட ஃபைசாபாத்தில் பிஜேபி கட்சி வீழ்த்தப்பட்டது. இதுதான் நாளைக்கு முருகன் பெயர் சொல்லி கடை நடத்துகிற உங்களுக்கும் நடக்கும். நீங்கள் யார் முருகனுக்கு உரிமை கொண்டாட? அருணகிரிநாதர் அவரை கரங்களில் ஏந்தினான் முருகன். என்னை பற்றி பாடி என்றான். அருணகிரிநாதர் முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருவர் என ஓதும் பாடுனான். மாநாட்டுக்கு யோகி ஆதித்யநாத் வரான். இதை படிக்க சொல்லு, ஜன்னி வந்து செத்துருவான். இந்த நாடகம் எத்தனை நாளைக்கு? நாடாளுமன்ற தேர்தலில் பன்றிகளின் முன்னால் முத்தை சிதறவிடாதேயுங்கள், பரிசுத்தமானதை நாய்க்கு கொடாதேயுங்கள், ஆழ்விற்று பொன் வாங்கியோர் செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள், நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பெயினை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள், ஒரு செருப்புக்கு வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொன்று விடாதீர்கள், வழியிருக்க குழியில் விழுந்து விடாதீர்கள், கரும்பிற்கு இரும்பை மென்று விடாதீர்கள், கனியிருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள், கழகத்தின் வேட்பாளர் இருக்க கண்ட புறம்போக்குகளை ஒப்புக்கொள்ளாதீர்கள் என்று நாம் இதே இடத்தில் பிரச்சாரம் செய்துவிட்டு நாம் வெற்றியின் பெற்றதற்கு பிறகு தலைவர் கலைஞரின் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ள 2 அமைச்சர்களுக்கு மத்தியில் நான் உரையாற்றுவதற்கு உங்கள் முன்னால் நிற்கிறேன். தலைவர் கலைஞர் என்பது பெயர் அல்ல, அது 3/4 நூற்றாண்டு கால தலைப்பு செய்தி. கலைஞர் என்பது பெயர் அல்ல, அது சந்தன தமிழின் சிந்தனை ஊற்று. கலைஞர் என்பது பெயர் அல்ல, கடலை கண்டு பலர் கலங்கி ஓடிய காலத்தில் கடலில் களம் செலுத்திய கரிகாலன் வாரிஸ். கலைஞர் என்பது பெயர் அல்ல, முரசொலித்து படை நடத்தி எதிரிகளை மோதி தாக்கிய மூவேந்தர்களின் வழித்தோன்றல். கலைஞர் என்பது பெயர் அல்ல, சந்தன தமிழின் சிந்தனை ஊற்று. கலைஞர் என்பது பெயர் அல்ல, அச்சம் நீங்கிய தமிழினத்தின் ஆணிவேர். கலைஞர் என்பது பெயர் அல்ல, அது உலவிய சரித்திரம். கலைஞர் என்பது பெயர் அல்ல, அது உறங்காத தமிழ் காற்று. 3 தலைமுறைகளை பார்த்த தலைவன், 2 தலைமுறைகளை இயக்கிய தலைவன். எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில் எந்த நாட்டிலும் இல்லை ஒரு அமைப்புக்கு ஒரு தலைவன் 50 ஆண்டு காலம் தலைவராக இருந்தார் என்கிற வரலாறு கலைஞருக்கு மட்டுமே உரிய வரலாறு. இவ்வாட்சி சாலோடு நீரென்று கூவிடுவாய் கருங்குயிலே, இளைஞர் துடிக்கின்றார் தமிழின் நிலை எண்ணி கிளைஞர் அடைகின்ற கேடுவரார். இங்கு விளையாட வேண்டாமை ஆள வந்தார், வாழ்வின் களை நீக்குக கூவாய் கருங்குயிலே என்று இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து இந்தியாவினுடைய இராணுவத்தை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையோடு அன்றைக்கு மாணவர்கள் களத்திலே நின்ற பொழுது, மாணவர்கள் இப்படி போராடுகிறார்கள் என்றால் இந்த போராட்டத்தை பின்னால் இருந்து இயக்குகிறவர் கருணாநிதி என்று சொல்லி காங்கிரஸ் ஆட்சியில் கலைஞர் கைது செய்யப்பட்டு பாளை தனிமை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். ஆர்வீர் தம்பி கருணாநிதி பாளை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான் என்ற செய்தி
அண்ணாவைக்கு வருத்தம் தர தம்பியை நேரில் பார்க்க வேண்டும் என்று அண்ணா அவர்கள் பாளை சிறைச்சாலைக்கு சென்று காலை 10:30 மணிக்கு சிறைச்சாலையில் கலைஞரை பார்க்கிறார். இரவு 10:30 மணி தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் ஆடி பெருக்கெடுத்து ஓடி வரும் வெள்ளமென கூடியிருந்த மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அண்ணா பேசினார். காலை 10 மணிக்கு பாளை சிறைச்சாலையில் என் தம்பி கருணாநிதியை பார்த்தேன். அவன் என்னை பார்த்த உடனே நான் நலமா, என் மனைவி தயாளு நலமா, என் மகன் ஸ்டாலின் நலமா, அழகிரி நலமா, செல்வி நலமா என்று கேட்பான் என்று நினைத்தேன். என் தம்பி என்னை பார்த்தவுடனே அண்ணா வீட்டில் அண்ணி நலமா, பரிமளம் நலமா, இளங்கோவன் நலமா, கௌதமன் நலமா என்று கேட்பான் என்று நினைத்தேன். ஆனால் என் தம்பி கருணாநிதி என்னை பார்த்தவுடனே அண்ணா தர்மபுரி இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது அண்ணா, எப்படி அண்ணா தேர்தல் வீகம் வகித்திருக்கிறீர்கள் அண்ணா, களத்துக்கு யாரை அனுப்புகிறீர்கள் அண்ணா, 67 உங்கள் தலைமையில் ஆட்சி அமைவதற்கு தர்மபுரி இடைத்தேர்தல் அச்சாரம் தருமா அண்ணா என்று என் தம்பி சிறைப்பட்டிருந்தாலும் இந்த கழகத்தை குறித்து தான் அவன் சிறையிலும் சிந்திக்கிறான். இந்துக்கள் யாத்திரை செய்ய வேண்டிய புனிதமான திருத்தலம் காசி, கிறிஸ்தவர்கள் யாத்திரை செய்யக்கூடிய புனிதமான திருத்தலம் ஜெருசலேம், இஸ்லாமியர்கள் யாத்திரை செய்யக்கூடிய புனிதமான திருத்தலம் மக்கா, தமிழ்நாட்டில் மான தமிழர்கள் யாத்திரை செய்ய வேண்டிய புனிதமான திருத்தலம் என் தம்பி கருணாநிதி நடைபெற்றிருக்கிற பாளை சிறைச்சாலை என்று அண்ணாவால் ஆராதனை செய்யப்பட்ட தலைவர் கலைஞர். இந்திய துணைக்கண்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேவை தமிழ்நாட்டோடு முடிந்து போகவில்லை, அது இந்தியாவிற்கும் தேவை என்று திமுகவை இமயத்தின் கொடுமுடிக்கு அழைத்து சென்றவர் கலைஞர். தேசிய அரசியலில் அடல் பிகாரி வாஜ்பாய் ஒரு களத்தில் தோற்றார். ஊமைகளை பேச வைத்து பிருந்தாவனம் அறிஞர் அண்ணா 62 தன்னுடைய தொட்டில் பிரதேசத்தில் காஞ்சிபுரத்தில் தோற்றார். எல்லா தலைவர்களும் இந்திய அரசியலில் தேர்தலில் ஏதோ ஒரு களத்தில் தோற்றிருக்கிறார்கள். ஆனால் 13 முறை களம் கண்டு 13 முறையும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் இந்திய அரசியலில் கலைஞர் மட்டும்தான். 1957 கலைஞர் குளித்தலையில் வென்றார், அண்ணா காஞ்சிபுரத்தில் வென்றார். 15 இடங்கள் வென்று சட்டமன்றத்திற்கு திமுக செல்லுகிறது. காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டது அடுத்த தேர்தலில் இந்த 15 தொகுதியிலும் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று. நிலத்து மீன்கலங்கள், பண்ணை பிரபுக்கள், ஆலை அரசர்கள், ஆட்சி அதிகாரத்தினுடைய பிரதிநிதிகள் எல்லாம் 15 தொகுதிகளிலும் திமுகவை தோற்கடிக்க திட்டமிட்டு பெரும் செலவழித்து திமுகவை வீழ்த்த திட்டமிட்டார்கள். 62 அந்த 15 தொகுதிகளில் 14 தொகுதியில் திமுக தோற்றது. கலைஞர் மட்டும்தான் வெற்றி பெற்றார் என்பது வரலாறு. கலைஞரை மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உள்ள தலைவர் கிடையாது. சட்டமன்றத்தில் கலைஞர் இருக்கிறார், அண்ணா இருக்கிறார், வாலிப பெரியார் ஆசை தம்பி இருக்கிறார். வாலிப பெரியார் ஆசை தம்பி சிறுநீர் பெய்ய வேண்டும் என்கிற உந்துதல் வருகிறது. பேரவைத் தலைவர்களை பார்த்து ஒற்றை விரலை காட்டி நான் சிறுநீர் பெய்ய போக வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார். உடனே ஒரு காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் ஆசை தம்பியை காயப்படுத்த வேண்டும் என்று எண்ணி சிறுநீர் பெய்ய வேண்டும் என்றால் சத்தமில்லாமல் போய்விட வேண்டியது தானே, இதற்குமா பேரவைத் தலைவர் அனுமதி வாங்க வேண்டும் என்று சொன்னதும் சபை கொல்லென்று சிரித்து ஏவிபி ஆசை தம்பிக்கு கொஞ்சம் தலை குனிவு ஏற்பட்டு விட்டது. உடனே கலைஞர் எழுந்து, பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் ஏவிபி ஆசை தம்பி ஒன்றுக்கு போக வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் ஏன் வாயை திறக்கிறார் என்று கேட்டார். இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு, இது வேறு எந்த தலைவனுக்கு சாத்தியப்படாது. கவிஞர் கண்ணதாசன் கலைஞரிடத்திலே போய் நான் பாண்டிச்சேரியில் நிற்கிறேன் என்றார். பாண்டிச்சேரி மதுவிலக்கு ரத்தாகி ஊரெல்லாம் கடைகள் திறந்திருக்கிற ஊர் அந்த ஊர். கண்ணதாசன் கொஞ்சம் மது பிரியர், கோப்பையிலே என் குடியிருப்பு, கோலமையில் என் துணை இருப்பு என்று பாண்டியவன் கண்ணதாசன். கலைஞர் கண்ணதாசனிடத்தில் கேட்டார், உன்னாலே பாண்டிச்சேரியில் நிற்க முடியுமா என்று கேட்டார். ஏன்னு கேட்டார். அங்கதான் குடி உண்டேன்னார்.
ஏன் இங்கே தான் குடி உண்டே அப்படின்னு கலைஞர் சொன்னார். இங்கே தான் மதுவிலக்கு அமுலில் இருக்கிறது, இங்கே எங்கே இருக்கிறது குடின்னு கண்ணதாசன் திருப்பி கேட்டால கலைஞர் சொன்னார், காரைக்குடி, கண்ணங்குடி, குன்றக்குடி, குமாரக்குடி, மணக்குடி, மாங்குடி, லால்குடி, ஆய்க்குடி, சுரக்குடி, பூதக்குடி, எனக்கு புகழ் இருந்த கள்ளக்குடி போதுமா குடி என்றேன் என்று கலைஞர் அவர்கள் கண்ணதாசன் என்கிற ஒரு கம்பீரமான விருத்தப்பாவுக்கு உயிர் தந்த கவிஞனவன். அவனையே இந்த நாட்டில் கலைஞர் திகைக்க வைத்தார். எனக்கு தெரிந்த அந்த காலம் மீண்டு வருமா என்று தெரியவில்லை. மீண்டு வர வேண்டும் என்பதற்கு ஏதோ ஒரு வகையிலே நாஞ்சில் சம்பத் பேசுகிறேன். 1,00,000 பேர் கலைஞருடைய கவியரங்கத்தில் திரண்டார்கள். ஒரே ஒரு செய்தியை நான் அழுத்தமாக சொல்லுகிறேன். ஒரு அழுத்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர், அண்ணாவின் அறிவியகத்தில் தன்னை உழைப்பதற்கு ஒப்படைத்துக் கொண்டவர். அண்ணாவுடைய அணிவகுப்பில் இருந்த தம்பி நாவலர் நெடுஞ்செழியன் WMA பட்டதாரி, அண்ணாமலை பல்கலைக்கழக பட்டதாரி. அவருடைய தம்பி செழியன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி. கடலூர் பகுதியில் இந்த அறிவியக்கத்திற்கு அரணமைத்து தந்த கடலூர் இளம் எழுதி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி. பெரும் பேச்சாளர் என்று பேசப்பட்ட கணியர் குடும்பத்து பிள்ளை KA மதியழகன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பட்டதாரி. தமிழ்நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் BE கிராஜுவேட் ST சோமசுந்தரம் திமுகவினுடைய மாணவர் அமைப்புக்கு இராணுவ வலிமை பெற்று தந்தவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி. அண்ணாவினுடைய அணிவகுப்பில் இருந்த தம்பிமார்கள் எல்லாம் பட்டதாரிகளாக இருந்தார்கள், பல்கலைக்கழகம் சென்றார்கள். ஆனால் பட்டதாரியாகவும் கலைஞர் இல்லை, பல்கலைக்கழகமும் செல்லவில்லை. இப்படிப்பட்ட அறிவார்ந்த தம்பிகள் அண்ணாவினுடைய அணிவகுப்பில் இருந்த பொழுது அந்த தம்பிகளுக்கெல்லாம் தலைமை தாங்குகிற இடத்தில் கலைஞர் என்கிற தலைவர் உயர்ந்தார், உழைப்பால் உயர்ந்தார். ஒப்புக்கொண்ட லட்சியத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். தந்தை பெரியார் அவர்கள் வேலூர் CMC மருத்துவமனையில் காலமாகிறார். அவருடைய உடற்கூட்டிலிருந்து உயிர் பறவை பறந்து செல்லுகிறது. கலைஞர் நிற்கிறார், ஆசிரியர் வீரமணி அழுது கொண்டு நிற்கிறார், நாவலர் அழுகிறார், மணியம்மை ஏங்குகிறார். பெரியார் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். பெரியாருக்கு எதிர் திசையில் என்ற கண்ணதாசன் சொன்னான், சரித்திரம் மறைந்த செய்தி, தலைவனின் மரண செய்தி, விரித்ததொரு புத்தகத்தின் வீழ்ச்சியை கூறும் செய்தி, நரித்தனம் கலங்க செய்த நாயகன் மரண செய்தி, மரித்தது பெரியார் அல்ல மாபெரும் தமிழர் வாழ்க்கை என்று கண்ணதாசனை கதறுகிறார். நாவலர் அழுகிறார், ஆற்றாமையால் புலம்புகிறார். அழுது கொண்டிருக்கிற நாவலரை தோளை தட்டி, நீங்கள் சென்னைக்கு செல்லுங்கள், சீஃப் செக்ரட்டரியை போய் சொல்லுங்கள், பெரியாருக்கு அரசு மரியாதையோடு உடலடக்கம் நடக்கும் என்று சொல்லுங்கள். உடனடியாக நாவலர் வேலூரிலிருந்து சென்னைக்கு புறப்படுகிறார். அவர் தலைமை செயலாளரை பார்த்தார். அரசு மரியாதை உடனடக்கம் முதலமைச்சர் சொல்ல சொன்னார். சீஃப் செக்ரட்டரி அவர் சொன்னார், பெரியாரோடுக்கு அரசாங்க மரியாதை உடனடக்கம் செய்வதில் ஒரு பேராபத்து இருக்கிறது. என்ன என்று கேட்டார் நாவலர். ஒன்றுமில்லை, எந்த அரசு பதவி வகிக்காதவர் பெரியார். ஒருவருக்கு அரசு மரியாதையோடு ஒருவருக்கு உடனடக்கம் செய்ய விடுவதால் அவர் ஏதாவது ஒரு அரசு பதவியை அலங்கரித்திருக்க வேண்டும். பெரியார் ஒரே நேரத்தில் 8 பதவியை தூக்கி எறிந்தவர். கேவலகுத்து கேவலங்களை தெருவில் போட்டு விதித்தவர். ஏகாதிபத்தியத்தினுடைய கன்னத்தில் அறைந்தவர். அந்த பெரியார் அவருக்கு அரசு பதவி அலங்கரிக்கவில்லை. அதனால் அவருக்கு அரசு மரியாதை உடனடக்கம் செய்ய வாய்ப்பில்லை. நீங்கள் சட்டத்தின் பேரால் விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொண்டு அமைச்சராகி இருக்கிறீர்கள். இந்த ஆட்சி பெரியாருக்கு காணிக்கை என்றார் அண்ணா. பெரியார் மறைந்த நேரத்தில் இந்த ஆட்சி இழக்கப் போகிறீர்களா என்று தலைமை செயலாளர் கேட்டார். அவர் ரொம்ப படித்தவர், ஒரு சீஃப் செக்ரட்டரி. நாவலர் பெரிய படிப்பாளி, பட்டம் பெற்றவர், தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 ஆரைட்டர் நாவலர். 2 பேரும் படித்தவங்க. கலைஞருக்கு நாவலர் ட்ரங்கால் போட்டு சொன்னார், அரசு மரியாதை உடலடக்கம் செய்ய வாய்ப்பில்லை, ஆட்சிக்கே ஆபத்துன்னு தலைமை செயலாளர் சொல்லுகிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் சொல்லுகிறேன், அரசு மரியாதையோடு தான் உடலடக்கம் நடக்க வேண்டும், விளைவுகள் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள நான் தயார் என்று சொல்லி கலைஞர் சென்னைக்கு வருகிறார். துப்பாக்கி குண்டுகள் துந்தி முழங்க பெரியாருக்கு உடலடக்கம் நடைபெறுகிறது. உடலடக்கம் நடைபெற்று முடிந்த அடுத்த 5வது நிமிடத்தில்
இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை 10 நாளில் சந்தித்த இந்திரா, 102 அணிசார நாடுகளுக்கு தலைமை வகித்த இந்திரா, பண்டித நேருவின் மகள் இந்திரா, உலகத்தினுடைய அயன் லேடி என்று பேசப்பட்ட இந்திரா, முதலமைச்சர் கலைஞருக்கு தொடர்பு கொண்டு பெரியார் மறைந்த செய்தி அறிந்து கண்ணீரில் உறைந்தேன், நன்றி என்றார் கலைஞர். அடுத்து இந்திரா சொன்னார், அதைவிட அதிர்ச்சியான செய்தி, எந்த அரசு பதவி வகிக்காத பெரியாருக்கு நீங்கள் எல்லாம் தெரிந்து நீங்களே அரசு மரியாதை உடலடக்கம் செய்யலாமா? நீங்கள் ஆட்சியில் நீடிப்பதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது, சிக்கலை எப்படி அவிழ்ப்பது என்று எனக்கு தெரியவில்லை என்று இந்திரா சொன்ன பொழுது கலைஞர் கேட்டார், அரசு பதவி வகித்தால்தான் அரசு மரியாதையில் உடலடக்கம் செய்ய வேண்டும் என்றால் காந்தி எந்த அரசு பதவி அலங்கரித்தார், அவருக்கு நீங்கள் அரசு மரியாதையில் உடலடக்கம் செய்தீர்கள் என்று திருப்பி கேட்டார். இந்திரா அதிர்ச்சியில் உறைந்து போனார். இந்திரா சொன்னார், அது விதிவிலக்கு, அவர் தேசத்தின் பிதா, அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொன்ன பொழுது, காந்தி தேசத்தின் பிதா என்றால் எங்கள் பெரியார் மனித குலத்திற்கே பிதா, அது சரி என்றால் இதுவும் சரி என்றார் கலைஞர். இவர்தான் கலைஞர். இன்றைக்கும் அவர் எங்களை இயக்குகிறார், இன்றைக்கும் உடல் இயக்குகிற நல்லுயிராக இருக்கிறார். இன்றைக்கு சனாதன சனியன்கள் நம்மை மீண்டும் வைதிக பள்ளத்தாக்கில் தள்ளுவதற்கு எத்தனிக்கிறார்கள். அதற்கு இப்பொழுது அவர்கள் முருகனை துணைக்கு அழைக்கிறார்கள். ஏற்கனவே முத்தமிழ் மாகாநாடு நடத்தினார் எங்கள் அமைச்சர் சேகர்பாபு. நான் என்னுடைய உயரத்தை மறந்து ஒரு நாள் அவரிடத்தில் கேட்டேன், 3 நாள் முத்தமிழ் மாகாநாடு நடத்தப் போகிறீர்கள், எனக்கு ஒரு நாள் வாய்ப்பு தர முடியுமான்னு கேட்டேன். மௌனமே பதிலாக இருந்தது. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு பட்டிமன்றத்தை என்கிட்ட தாருங்க அந்த மாநாட்டில், இல்லைன்னா ஒரு பிரைம் டைமில் ஒரு தலைப்பில் பேச எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டார். எந்த மேடையாக இருந்தாலும் அதிலே முத்திரை பதிக்க வேண்டும் என்கிற பசியும் தாகமும் தான் என்னை இயக்கி கொண்டிருக்கிறது. சேகர்பாபு எனக்கு தரவில்லை, அதில் எனக்கு வருத்தம் ஒன்றும் இல்லை. ஏன் தரவில்லை என்று இப்போது தான் தெரிகிறது. என்னவென்றால், எந்தவித அரசியல் சாயமும் இல்லாமல் அந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்பதில் அமைச்சர் அவர்கள் குறியாக இருந்தார். வழிமறைக்கிறவன் சம்பத்தாக இருந்தாலும் இடமில்லை என்று துணிச்சலாக முடிவெடுத்தார். இன்னைக்கு ஒரு மாநாடு அவர்கள் நடத்துகிறார்கள். எங்க மதுரை 6 படை வீடு இப்பொழுது அவர்கள் கையில் இருப்பது மாதிரி கனவு காணுகிறார்கள். பழமுதிர்ச்சோலை இருக்கிற தொகுதி திமுக வென்ற தொகுதி, திருப்புரங்கம்பம் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் வென்ற தொகுதி. என் பெருமைக்குரியவர்களை 6 படை வீட்டிலே திருத்தணி, வேலவன் குன்றம் என்கிற திருத்தணி திமுக வென்ற தொகுதி. எல்லாவற்றுக்கு மேலாக ஒன்றை சொல்லுகிறேன், சுவாமிமலை. அந்த சுவாமிமலை தஞ்சையில் இருக்கிறது. அந்த சுவாமிமலையில் வெற்றி பெற்றது யார் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால். 6 படை வீட்டிலும் நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். பழனியிலும் நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்பொழுது இவர்கள் முருகன் பெயரை சொல்லி ஒரு அரசியல் செய்கிறார்கள். ஏன்? அயோத்தி பெயரை, ராமர் பெயரை சொல்லி அரசியல் செய்த அந்த அனுபவத்தில் அவர்கள் தப்பாட்டம் ஆடுகிறார்கள். நாஞ்சில் சம்பத் எழும்பூரில் பதிவு செய்கிறேன், நீங்கள் ராமன் பெயரை சொல்லி அயோத்தியில் அரசியல் செய்தீர்கள். ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அயோத்தி உள்ளிட்ட ஃபைசாபாத்தில் பிஜேபி கட்சி வீழ்த்தப்பட்டது. இதுதான் நாளைக்கு முருகன் பெயர் சொல்லி கடை நடத்துகிற உங்களுக்கும் நடக்கும். நீங்கள் யார் முருகனுக்கு உரிமை கொண்டாட? நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன். ஊடகங்கள் வந்திருக்கின்றன. முருகன் வைத்து அரசியல் செய்கிறீர்களே, முருகன் மதத்தின் தலைவனா இனத்தின் தலைவனா? முருகன் இனத்தின் தலைவர். நீங்க கதை விட்டீங்க, சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவன் சுப்பிரமணிய, கார்த்திகேயன், கார்த்திகை பெண்களுக்கு பெற்றெடுத்தவன், அதெல்லாம் கிடையாது. முருகன் குறிஞ்சி நிலத்தில் தான் தமிழர்கள் வாழ்க்கையை தொடங்கினார்கள். குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடம். அந்த மலையும் மலை சார்ந்த இடமும் ரொம்ப எழிலாக இருக்கும்.
மனிதன் முதல் அங்கதான் பிறந்தான் மலையில. மலை அழகாக இருக்கிறது, பச்சை மலை, அதன் உச்சியில் இருந்து வெள்ளி அருவி, துள்ளி ஓடுகிற புள்ளி மான்கள், எங்கே பார்த்தாலும் மரகத பட்டு பெயர்த்து இருப்பது போன்ற பேரழகு. இந்த மலையே இவ்வளவு அழகாக இருக்குமானால் இந்த மலையை படைத்த இறைவன் எவ்வளவு அழகாக இருப்பான் என்று எண்ணி ஒரு அழகான கடவுளை அவர்கள் புனைந்து வழிபட்டார்கள். அதுதான் முருக வழிபாட்டினுடைய தொடக்கம். முருகன் அல்லது அழகு என்று தமிழ் தென்றல் திருவிக்க ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதை வாங்கி பிஜேபி கட்சியினர் படிக்கலாம். நீங்கள் படிக்க மாட்டீர்கள், நீங்கள் நடிக்கலாம் என்று நம்புகிறீர்கள். படிச்சு பாருங்க. 10 பாட்டில் முதல் பாட்டு திருமுருகாற்றுப்படை, நக்கீரர் எழுதியது. படிச்சிருக்கீங்களா? திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து கீழே குதித்தான் அருணகிரிநாதர். அவரை கரங்களில் ஏந்தினான் முருகன். என்னை பற்றி பாடி என்றான். அப்பொழுது அருணகிரிநாதர் சொன்னார், நான் பாடர் ஏன், படிப்பர் ஏன், பள்ளிக்கூடம் நாணர் ஏன், ஏழர் ஏன், எழுத்தர் ஏன், என்ன பாட சொல்றேன், என்ன தெரியும்னு கேட்டால ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை அவருடைய நாக்கில் எழுதியுடனே அருணகிரிநாதர் முத்தை திரு பத்தி திருநகை அத்தைக்கிறை சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருவர் என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 தவறும் அடிபேண 10 தலை தத்தக்கடையோடு ஒற்றைக்கிரி பற்றை பொருது பட்டப்பகல் வெட்ட தீரில் இரவாக பத்தற்கிறதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் லட்சித்தருவது ஒரு நாளேன்னு பாடுதான். மாநாட்டுக்கு யோகி ஆதித்யநாத் வரான். இதை படிக்க சொல்லு, ஜன்னி வந்து செத்துருவான். பாம்பன் சுவாமிகள் அவர் எழுதின சண்முக கவசம் உனக்கு தெரியுமா? வயிற்றிலே வலி தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பகழிக்கூத்தருடைய வயிற்று வலியை திருச்செந்தூர் முருகன் தீர்த்தான். திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் எழுதினார். பகழிக்கூத்தர் உங்களுக்கு தெரியுமா? வாய் பேச முடியாத ஊமையாக இருந்தான் குமரகுருவர். திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டார்கள். என் பெருமைக்குரியவர்களே, அஷ்டபிரபந்தங்கள் தந்தது மட்டுமல்ல, வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கிற குமாரசுவாமி முருகனுக்கும் பிள்ளைத்தமிழ், மீனாட்சிக்கும் பிள்ளைத்தமிழ் எழுதினார் குமரகுருவர். உங்களுக்கு தெரியுமா? வேல் நிறுத்தம் அருணகிரிநாதர் எழுதினார். தெரியுமா? கந்த சஷ்டி கவசத்தை படிக்க போகிறீர்கள். பாம்பன் சுவாமிகள் எழுதிய சண்முக கவசத்தை படிப்பீர்களா? இந்த நாடகம் எத்தனை நாளைக்கு? உங்களுக்கு எப்பொழுதாவது ஒரு ஆயுதம் தேவைப்படுகிறது. வரலாற்று முருகனா இல்லை பிராண முருகனா என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி. 10 பாட்டில், பரிபாடலில், அகநானூற்றில், புறநானூற்றில் இதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. எனக்கு பேசுவதற்கு நேரம் இல்லை. ஒரு அரசியலை அவர்கள் செய்வார்கள். அவர்களுக்கு ஒரு கருவி தேவைப்படுகிறது. ஒரு கனி கொண்டு வந்து கொடுத்தார். யாருக்கு கொடுப்பது என்று சிவபெருமானுக்கே, கணபதிக்கு கொடுப்பதா முருகனுக்கு கொடுப்பதா என்ற ஒரு தயக்கம். எதற்கும் ஆதிபராசக்தியிடம் கேட்டுவிடலாம் என்று பராசக்தி அன்னையிடத்திலே சிவன் கேட்டான், கணபதிக்கு கொடுக்கவா முருகனுக்கு கொடுக்கவா என்று. அப்பொழுது அம்பாள் சொன்னாள், உலகத்தை யார் சுற்றி வருகிறானோ அவனுக்கு முதலில் கொடுங்கள் என்று அம்பாள் சொன்னாள். உலகத்தை சுற்றி வந்தால் கனி கிடைக்கும் என்று எங்கள் முருகன் அன்றைக்கு மயில் மீது ஏறி உலகமெல்லாம் சுற்றினான். ஆனால் கணபதி உலகத்தையே சுற்றவில்லை, தந்தை தாயை சுற்றிவிட்டு கனி கேட்டான். அப்பொழுது சிவபெருமான் சொன்னான், தந்தை தாயை சுற்றினாலும் உலகத்தை சுற்றியதற்கு சமம் என்று. இடம் விட்டு நகராத கணபதி அந்த கனியை வாங்கி கொண்டான். முருகனுக்கு அது கிடைக்கவில்லை. முருகன் சொன்னான், நான் நியூயார்க்கில் 4 நாள் இருந்தேன், கணபதி வரவே இல்லை. ஆஸ்திரேலியாவில் 2 நாள் இருந்தேன், கணபதி வந்ததாக யாரும் தகவல் சொல்லவில்லை. உழைக்காமலே இருந்த அவனுக்கு எப்படி கொடுத்தீர்கள் என்று கேட்ட பொழுது, தந்தை தாயை சுற்றினாலும் உலகை சுற்றியதற்கு சமம் என்று இருக்கிறது, அதனால கொடுத்தோம் என்று சிவபெருமான் சொன்ன பொழுது, உங்கள் தயவில் இனிமேல் நான் வாழ முடியாது, உங்களை விட்டு விலகுகிறேன். குன்றிருக்கும் இடமெல்லாம் இந்த குமரன் இருப்பான். என்னை நேசிக்கிறவர்கள் குன்றிருக்கும் இடம் நோக்கி வாருங்கள் என்று அழைத்தான். முதலில் பெற்றோரை மறுதலித்து அன்றைக்கிருந்த அரசியல் சட்டத்தை எதிர்த்து தனிநாடு கேட்டவன் முருகன். அந்த முருகன் அன்றைக்கு
அவன் திமுகவின் செயற்குழு உறுப்பினராக இருந்தால் அந்த முருகனை வைத்து நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள். அந்த முருகன் எங்களைத்தான் காப்பாற்றுவதை தவிர இந்த காலி பயிர்களை முருகன் நம்ப மாட்டான் என்பதை மட்டும் பதிவு செய்து தம்பிக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு இடம்பெற்று விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.